சின்ன மாமா. நீங்க வாரீங்களா? இல்ல, கிளம்பலாம். ரொம்ப நாளா நாங்களும் மொட்டை மாடிக்கு போகவே இல்லை. அண்ணா போலாம் ரோனு. சரி, உங்க குழந்தைங்க இங்க இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அவங்களையும் பார்த்திருக்கலாம். இப்போ ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாதுல்ல. குழந்தைங்க பிறந்தப்போ நீங்க அவங்கள பார்க்க வரவே இல்லை. ஒரு வாட்டி கூட பார்த்ததில்ல. இன்னைக்கு பார்த்தா கூட என்ன ஆகட போகுது? அட பெரிய மாமா, அப்ப பார்க்கலனா என்ன? இப்ப இனிமேல் பார்க்கவே முடியாதுன்னு இல்லையே. இனி எப்பமெல்லாம் தோணுதோ பார்க்கலாம். நாங்க இருக்கும்போதே குழந்தைங்க திரும்பி வந்தா அதை விட வேற என்ன சந்தோஷம். நாங்களும் எங்க நாத்தனார் கிட்ட பேசுவோம். என்ன? கண்டிப்பா. அம்மா மாமா மொட்டை மாடிக்கு போலாமா? ஆமா, தாங்க போலாம். இதோ பாருங்க, இதுதான் நம்ம மாடி. அந்த படிக்கட்டு பக்கத்துல ஒரு அறை இருக்கு. ஆமா, அதுல என் அப்பா இருந்தார். அப்படியா? ஆமா, அப்பா அங்கிருந்து ஒரு குரல் கொடுத்தா வீடே அதிரும், தெரியுமா? ஆமாக்கா, ஞாபகம் இருக்கா? நம்ம அந்த வராண்டால உட்காந்து படிக்கும்போது அப்பா அப்படி கத்துவாரு. யார் படிக்கிற சத்தமும் கேட்கலையே. தோசை பழம். பயத்துல நம்ம எல்லாரும் ரொம்ப கத்தி படிக்க ஆரம்பிச்சிருவோம். ஹரு, சுட்டுதா எப்படி இருக்காரு? சுட்டுதா நல்லா இருக்காரு. அண்ணி இறந்ததுக்கு அப்புறமா அவர் மனைவி இறந்துட்டாங்களா? ஆமாக்கா, அது ஒரு 2 வருஷம் ஆச்சு. இப்போ அவரை கவனிச்சுக்க யாரும் இல்லை. அவர் மருமகள் அவரை சரியா பார்த்துக்கதே இல்லை. அப்புறம் சோட்டுதா புத்தகத்திலே மூழ்கியிருக்காரு. உங்களுக்கு தான் தெரியுமே, சின்ன வயசுல இருந்தே அவர் அப்படித்தான். இதை கேட்டு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏய் ஹாரு, இது என்ன? இந்த பட்டம் யாருது? அது அங்க வாடகைக்கு விட்டுறணும்ல, அது அவங்க குழந்தைங்களோட தான் இருக்கும். வா. ஆஹா, எவ்வளவு நாளாச்சு. ஏ ஹாரு, எத்தனை நாளாச்சு நூல் கண்டு கையில பிடிச்சு? அம்மா, நீங்க பட்டம் விடுவீங்களா? ஆமா. எங்க விட போறாங்க? மாமியால அதெல்லாம் முடியாது. என்னால ஏன் முடியாது? என்ன? ஏ ஹாரு, சின்ன வயசுல நாம எப்படி பட்டம் விட்டோம்னு சொல்லு. அட அக்கா, பட்டம் விடுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் தெரியுமா? விஸ்வகர்மா பூஜை அன்னைக்கு மொட்டை மாடியில நாங்க 3 பேரும் ஒன்னா இருப்போம். ராக்கல் தான் ஒருத்தர் இருந்தாரு, அவர் நல்ல பட்டம் விடுவாரு. அவரோட பட்டத்தை அக்கா அடுத்துட்டாங்க. அவருக்கு அக்கா மேல வந்த கோபத்தை சொல்லவே முடியாது. ராக்கல் தாவ எப்படி நான் பழி வாங்கினேன்னு சொல்லு. எப்படி தெரியுமா அப்படின்னு? எங்க அக்கா கல்யாணத்துக்கு அப்பா இனிப்பு செய்ய ஒரு மாஸ்டரை கூப்பிட்டு இருந்தாரு. அப்ப என்னாச்சுன்னா, அந்த ராக்கல் ரகசியமா யாருக்கும் தெரியாம பாதிக்கும் மேல உள்ள ரசகுல்லாவை சாப்பிட்டாரு. மீதி இருந்தத வேணும்னு கால்ல போட்டு மிதிச்சு நாசமாக்கிட்டாரு. நாங்க பாக்கும் அவர் அங்க இருந்து ஓடிட்டாரு. அவர் ஓடும் போது என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன? ஓ, அந்த பட்டம் விட்டதுக்கும் அறுத்ததுக்கும் பழி வாங்கிட்டாராம். இதெல்லாம் இவங்க கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல ஹாரு. இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. வா, என்ன மாதிரி பட்டம் விட்டு காட்டு. உனக்கு என்னதான் தெரியும்னு நானும் பார்க்கிறேன். ஏய் ஹாரு, இதுபடி. ஏய் ருனு, கீழே வா. ஆமா அக்கா, வரேன் வரேன். இருக்கமா அப்படி? ஆமா, பட்டம் பறக்குது. இதோ இதோ அக்கா. அக்கா அங்க பாருங்க பாருங்க, 2 பட்டம் பறக்குது, வேற வேற கலர்ல. ஏய், நூல் விடுங்க அக்கா. அட விடுறேன் இரு, கொஞ்ச நேரம் என்னோட வித்தையை காட்ட விடு. வந்துருச்சு வந்துருச்சு. விடாதீங்க விடாதீங்க, அப்படிங்க பட்டத்தை அருங்க. என்ன பண்றீங்க? ஓ, அந்த மஞ்சள் பட்டத்தை பாரு. ஆஹா, அதோட கதையை முடிக்க போறேன். முன்னாடி இருக்குல்ல, அத பாருங்க. இரு, முதல்ல மஞ்சள் பட்டத்தோட கதையை முடிப்போம். சரி, ஆமா அத அருங்க. உன் பழக்கம் இன்னும் மாறல.
யாருடைய பட்டத்தை அறுத்திருக்கேன்னு தெரியுமா? எவ்வளவோ பட்டத்தை அறுத்திருக்க. பாருங்க, 2 மாமாவும் குழந்தைங்க மாதிரி அவங்க அக்கா கையால சாப்பிடுறாங்க. பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குல்ல. எனக்கு இன்னும் இவங்க சின்ன பசங்க தான். வயசு வேணா அதிகமா இருக்கலாம், கல்யாணமாகி குழந்தைங்க கூட வந்திருக்கலாம். ஆனா இவங்க எங்க அன்பான தம்பிங்க, பாசமான தம்பிங்க. சரி கேளுங்க, இப்போ இந்த கோபத்தையும் அகங்காரத்தையும் விட்டுட்டு எல்லாரையும் பார்க்க வீட்டுக்கு வாங்க. யோசிச்சுதான் சொல்றீங்களா அக்கா? உங்க பசங்க எதுவும் இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. என் பசங்க நான் சொல்றது அப்படியே கேட்பாங்க. நான் என்ன சொல்றேனோ அதை செய்வாங்க. என் கணவரோட கொடுமையையும் அவமானத்தையும் தாங்கினதுக்கு அப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், என் பசங்களை ஒருபோதும் அப்படி வளர விடக்கூடாதுன்னு. இன்னைக்கும் வீட்டுல என் பேச்சு தான் கடைசியா கேட்பாங்க. என் பசங்களும் சரி, என் மருமகளும் சரி. போதி, நீங்க கண்டிப்பா வரணும். சரிங்க அக்கா. நீங்க நிஜமாவே எங்க வீட்டுக்கு வந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நிஜமாவே மகிழ்ச்சியா இருக்கும். அப்புறம் கூடவே எங்க கொழுந்தனாரையும் நாத்தனாரையும் கூட்டிட்டு வாங்க. ஏன் வரமாட்டோம் சொல்லுங்க. நீங்க எங்களை வர சொன்னது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க வீட்டுக்கு யாரும் வரதே இல்ல, நீங்க வந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். என் வாழ்க்கையில இன்னும் எத்தனை நாள் இருக்க போறேன்னு தெரியல. எப்ப என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? நான் இருக்கும்போதே நீங்க வீட்டுக்கு வருவீங்களா? வந்தா நல்லா இருக்கும். உடம்பு முடியாம இருக்கேன், எப்ப என்ன ஆகும்னு தெரியல. இல்லம்மா, உங்களுக்கு எதுவும் ஆகாது. நான் இருக்கும்போதே உங்களை வீட்டுல பார்க்கணும், அப்பதான் நிம்மதியா இருக்கும். அந்த வீட்டுல உங்க 2 பேருக்கும் ரொம்ப தப்பு நடந்திருக்கு. அக்கா, எங்க மேலயும் பெரிய தப்பு இருக்கு. ஆமா அக்கா, எங்களை மன்னிச்சிருங்க. ஏய் லூசு, இப்படி அழக்கூடாது. அக்கா, நாங்க உங்க மாமியார் வீட்டார் மேல இருந்த கோவத்துல எங்க அக்காவையே நாங்க கைவிட்டுட்டோம். நாங்க உங்களை பார்க்கவும் வரல, எந்த தகவலும் தெரிஞ்சுக்கல. இப்போ நாங்க உங்க சின்ன தம்பிங்க அக்கா. எங்களால தப்பு நடந்துருச்சு, போதும் போதும் போதும். எங்களை மன்னிச்சிருங்க. அட போதும் போதும் போதும். இனிமே யாரும் அழக்கூடாது, யாருமே அழக்கூடாது. கண்டிப்பா இல்ல, எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும். சரி, நல்லா சாப்பிடுங்க. அவ்வளோ நல்லா சமைச்சிருக்காங்க. ஆமா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அக்கா, நீங்க இங்க வந்த போனலாம் நாங்க உங்களை எவ்வளவு மோசமா திட்டினோம். எங்களை மன்னிச்சிருங்க. இனி அடிக்கடி வாங்க. பரவாயில்ல பூத்தே, இது வரைக்கும் எனக்குன்னு யாரும் இல்லைன்னு தான் நினைச்சேன். எனக்கு வாழ்க்கை இல்லை, அதனாலதான் எங்க அதிகாரத்தெல்லாம் மாமியார் வீட்டுல காட்டுனேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கும் சொந்தம் இருக்காங்கன்னு தோணுது. இப்பம்தான் எப்பெல்லாம் மனசு உங்களை பார்க்க ஏங்குதோ ஓடி வந்துடுவேன். நீங்களும் அடிக்கடி வரணும். அக்கா, உங்க மருமகள் ரொம்ப நல்லவ. இவங்க அன்பெல்லாம் ஒரு வெளிவேஷம் தான். இவங்க பேச்ச நம்பாதீங்க. எல்லாரும் ஒருத்தரை விட ஒருத்தர் பெரிய ஆளுங்க. அம்மா, என்னம்மா நாங்க கெட்டவங்களா? அப்புறம் மாமியார் அம்மா, எல்லாரையும் விட நீங்க என்கிட்ட தானே அதிகமா அன்பு காட்டுறீங்க, அப்படித்தானே? நீங்க என்ன சொல்றீங்க மேஷ்தி? பெரியம்மா என் மேலதான் அதிக பாசம் வச்சிருக்காங்க, என்ன பெரியம்மா? அப்போ நாங்க 2 பேரும் என்ன வெள்ளத்துல அடிச்சிட்டு வந்தவங்களா? போதும் போதும், இந்த பாசப்போட்டியை இதோட நிறுத்துங்க. எனக்கு யாரு நான் சொல்றதை கேட்டு வீட்டை சரியா கவனிச்சுக்கிறாங்களோ அவங்க தான் செல்லம். சரியா? போலாமா? கிளம்புங்க, போலாம். சரி அக்கா, மாமனார ஒரு தடவை பார்த்துட்டு போறேன்னு சொன்னீங்களே. ஆமா ஆமா, அவர் வீடு போற வழியில தானே இருக்கு. ஒரு தடவை பார்த்துடுறேன். வயசு ரொம்ப ஆகிடுச்சு, அவர் எப்படி இருக்காரோ தெரியல. போலாம். சரி வாங்க. இல்ல இல்ல, நாங்க போயிட்டு வரோம், நீங்க ஓய்வு எடுங்க. கிளம்புறேன்.
ஆமா. போலாம் வாங்க. நீங்க உங்களுக்கு எங்களை தெரியாது. தேவ்தா வீட்ல இருக்காரா? தேவ்தா அவர் பேர் சத்யகீபா நடிச்சு வீட்ல இருக்காரா? ஓ சரி, அப்போ நீங்க என் மாமனாரை தேடுறீங்க. அவர்கிட்ட உங்களுக்கு என்ன வேலை? அவர் நாள் முழுக்க எப்பவும் புத்தகத்திலேயே தான் இருப்பாரு. ஒரு வேலையும் செய்ய மாட்டாரு, சும்மா உட்காந்து சாப்பிடுவாரு. சரி, அவகிட்ட என்ன பேசணும்? நீங்க யாரு? நான் இந்த சட்டர்ஜி வீட்டு பொண்ணுதான். ஹாரு என் தம்பி. ஹரிதேவ் சட்டர்ஜி. அவனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல. ஆமா, ஒருவேளை தெரியாம இருக்கலாம். நீ இங்க புதுசா வந்திருக்க இல்லையா? அந்த சாட்டர்ஜி வீட்டுக்கு பக்கத்துல நான் அந்த வீட்டுக்காரங்க தான். ஓ சரி சரி, இப்போ புரியுது. இருந்தாலும் என் மாமனார் கிட்ட உங்களுக்கு என்ன வேலைக்கா? பக்கத்து வீட்டுக்காரங்க நாங்க ஒன்னா படிச்சோம். அவருக்கு வயசாகி இருக்கும்னு நினைச்சேன். இங்க வரைக்கும் வந்திருக்கேனே, பாத்துட்டு போலாம்னு வந்தேன். யாரு மருமகளே? அவ்வளோ தெரிஞ்சுக்கணும்னு இருந்தா நீங்களே வந்து பாருங்க. இப்போ உங்க காது நல்லா கேக்குது, ஆனா உருப்படியா ஏதாவது சொன்னா அப்போ மட்டும் காது கேட்காது. யாரு? துர்கா, உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வாங்க, உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. என்ன நீ எப்படி இருக்க? முன்னாடி எப்படி கிண்டல் பண்ணி கூப்பிடுவீங்களோ அப்படியே கூப்பிடுங்க. என்னோட இன்னொரு பெயர் பார்வதி. பார்வதின்னு கூப்பிடுவீங்க. நான் உங்களை தேவதானு. மறந்துட்டீங்களா? எனக்கு ஞாபகம் இருக்கு. இது எவ்வளவு பழைய விஷயம். அப்படின்னா வேற பேர் சொல்லி கூப்பிடுவீங்களா? நான் நினைச்சேன் நீ மறந்துருப்பண்ணு. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இப்போ வேற பேர் சொல்லி கூப்பிட்டா யாரோ தெரியாதவங்க மாதிரி இருக்கும். நீ இன்னைக்கு திடீர்னு இத்தனை வருஷம் கழிச்சுங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இப்போதான் பிறந்த வீட்டு ஞாபகம் வந்ததா? கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு போயிட்டா பிறந்த வீட்டு ஆளுங்களை மறந்துடுவீங்களா? மனுஷன் தன் விருப்பப்பட்டு எதையும் மறக்கிறது இல்ல. சூழ்நிலை தான் எல்லாத்தையும் மறக்க வைக்குது. இவங்க எல்லாம் யாரு? இவங்கெல்லாம் என் மருமகள். இது என் கொழுந்தியா வீட்டு மருமகள். இதே நாத்தனார் பொண்ணு. இவங்க 2 பேரும் என் சொந்த மருமகள். வணக்கம். அவ பெரியவ, இவ சின்னவ. இவ ரொம்ப படிச்சவ கூட. நீங்க காலேஜ்ல பாடம் எடுக்கிறீங்கன்னு தெரிஞ்சதும் உங்களை பார்க்கணும்னு அடம் பிடிச்சா. அரே வா, என்ன படிக்கிறமா? நான் பிஏ படிச்சுட்டு இருந்தேன். இன்னும் சில நாள்ல ஃபைனல் எக்ஸாம் வரப்போகுது. என்ன அர்த்தம்? நான் சொல்ல வந்தது, என் மாமியார் வீட்டுல எனக்கு மேல படிக்க அனுமதி இல்ல. இது என்ன துர்கா? ஒரு பொண்ணு இவ்வளவு தூரம் படிச்சிருக்கா, அவளை நீ ஃபைனல் எக்ஸாம் எழுத விட மாட்டியா? உங்களுக்கு புரியாது. உங்க குடும்பம் சின்னது. நீங்களும் உங்க மனைவியும் உங்க இஷ்டப்படி குடும்பத்தை நடத்துறீங்க. என் குடும்பத்துல ஆளுங்க அதிகம். அங்க எங்களோட கட்டுப்பாடுகளும் அதிகம். அதனால அங்க இருக்கிற முறைப்படிதான் நான் குடும்பத்தை பார்க்கணும். அதனாலதான் எங்க வம்சத்து மருமகள்கள் அதிகமா படிக்கிறது இல்ல. ஏன் படிக்கிறது ஒரு குற்றமா? நீ என்ன இந்த பொண்ணோட வாழ்க்கையை இப்படி இருட்டுல தள்ள நினைக்கிற? நீயும் இவ்வளவு நாளா இருட்டுல தான் வாழ்ந்த, இவளையும் அப்படியே ஆக்க போற. இந்த பொண்ணு வெளிச்சத்தை தேடுறா, நீ இவ்வளவு படிப்பறிவு இல்லாத இருட்டுல தள்ளாத.
நீங்க கொஞ்சம் கூட மாறல தேவதா. இப்பவும் விவாதம் பண்றதுல நீங்க தான் முத ஆளு. சரி, இந்த பேச்சை விடுங்க. நீங்க சொல்றது சரினா நான் சொல்றதும் சரி. உங்களுக்கு இதெல்லாம் பத்தி என்ன தெரியும்? தெரியாதது நல்லதுதான். தெரியாம இருக்கிறது நல்லது. எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னவோ உங்ககிட்ட அப்பப்ப பேசியிருந்தா ஒருவேளை என் எண்ணமும் உங்களை மாதிரி இருந்திருக்கும். அப்போ நானும் இந்த கடினமான முறைகளை ஏத்துக்காம இருந்திருப்பேன். இப்போ ரொம்ப காலதாமதம் ஆகிடுச்சு. என் கையில எதுவும் இல்லை. கையில எதுவும் இல்லைன்னா வீட்ல சில விதிமுறைகள் இருக்கு. இதெல்லாம் தான் ஒழுக்கம். அதை மீறுற தைரியம் எனக்கு இல்லை. சரி, இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்க நீ. உன்கிட்ட வாதாடி உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. ஒரு தடவை பார்த்துட்டு போலாம்னு. என்னைக்காவது கல்கத்தா வந்தா கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க. நான் வீட்டை விட்டு வெளியே போறது இல்லை. ஆனா நீ சொல்லும் போது கண்டிப்பா வருவேன். ஆனா எனக்கு உன் வீட்டு அட்ரஸ் தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும். அது ஹரிஸ்தல்லா பக்கம் இருக்கு. உன் வீடு. கரெக்டா சொன்னீங்க. ஹரிஷ்தலா 3B. 3B. நீங்க கண்டிப்பா வாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கலாம். நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. உட்காருங்க, டீ குடிங்க. முதல்ல உட்காருங்க. இப்ப வாங்க. கடைசியா என் கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு என்ன பார்க்க வந்தீங்க? அதுக்கப்புறம் வரவே இல்லை. அதுதான் நம்ம கடைசியா சந்திச்சது பார்வதி. உன்கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன், இனிமே பார்க்க மாட்டேன்னு. ஏன் அப்படி சொன்னீங்க? இது காரணம் இல்லாம ஏன் பார்க்க வரணும்? அப்புறம் தேவதா எப்பவும் படிப்புலயே இருப்பாரு. அந்த காலத்துல யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டாரு. ஏன் எல்லா விஷயத்திலயும் ஏன் குறுக்கிடுற? சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, நேரமாகிடுச்சு, கிளம்புறோம். உங்க மாமியாரை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். என்னை விட 2 இல்ல 3 வயசு சின்னவ தான். ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் தான் இருந்தது. அங்க ஒரு வாத்தியார் தான். அவர் எல்லா பசங்களுக்கும் ஒண்ணா பாடம் எடுப்பாரு. அப்போதுல இருந்து இவளை எனக்கு தெரியும். நாங்க ஒண்ணா படிச்சோம், ஒண்ணா விளையாடுவோம், குளத்துல குளிப்போம், மரம் ஏறுவோம். அப்புறம் ஒரு நாள் இவ படிப்பை நிறுத்திட்டா. நானும் அப்பம் ஹைஸ்கூல்ல சேர்ந்துட்டேன். ஆனா நான் தினமும் இவ வீட்டுக்கு போவேன். இவளும் எங்க வீட்டுக்கு வருவா. எங்க அம்மாவுக்கு இவ ரொம்ப பிடிக்கும். வீட்டு வேலைகள் அம்மாவுக்கு உதவியா இருப்பா. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் இவளுக்கு கல்யாணம் முடிவாச்சு. எங்க ஊரை விட்டுட்டு இவ போயிட்டா. கல்யாணத்துக்கு அப்புறம் 1-2 தடவை தான் வந்தா. அதுக்கப்புறம் எவ்வளோ வருஷம் ஓடிடுச்சு. நான் பார்த்த பார்வதி முன்னாடி இவ வேற மாதிரி. இப்போ இவ துர்கா தேவி. கண்டிப்பா நம்ம மாமியார். குடும்பத்தை நிர்வகிக்கிற ஒரு குடும்பத்துல இவ. ஆனா என்ன சொன்னாலும் என் பார்வதி தான் ரொம்ப நல்லவ. தறி விடுங்க. காலம் மாறுது, காலத்தோட சேர்ந்து எல்லாம் மாறிடுது. ஆனா நான் இன்னும் மாறல. என் உடம்புக்கு வேணா வயசாகி இருக்கலாம், ஆனா மனசு இன்னும் குழந்தைதான். இப்பவும் குளத்துல நீந்தணும்னு தோணுது. இந்த வயசுலயும் விளையாடணும்னு தோணுது, மரம் ஏறணும்னு தோணுது. ஆனா ஒருத்தரும் கிடைக்கல. இந்த வயசுல யாரு உங்களுக்கு விளையாட வருவாங்க? சொன்னேன்ல, என் மனசு இன்னும் குழந்தைதான்னு. இன்னைக்கும் நான் ஒரு சின்ன பையன் மாதிரியும் என் கூட ஒரு சின்ன பொண்ணு விளையாட வர்ற மாதிரியும் தான் தோணுது. பார்வதி, ஆமா தேவதா, எதையாவது பேசிட்டே இருப்பாரு. சரி, இதெல்லாம் விடுங்க. அப்புறம் அண்ணி பத்தி கேட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க ரொம்ப நல்லவங்க. உங்க உடம்ப பாத்துக்கோங்க. நீங்க வரேன்னு சத்தியம் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா வருவேன் அம்மா.
ஒரு தடவை உங்க மகாராணியோட அரண்மனையை பார்க்க கண்டிப்பா வருவேன். மகாராணியோட அரண்மனைனா புரியல. வேற என்ன, இவ தானே இப்போ உங்க வீட்டு ராணி. ராணி இருக்கிற வீட்டு அரண்மனைன்னு தானே சொல்லணும். சரி போங்க, பத்திரமா போங்க. சரி. இவங்க யாரு? இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா மகளே, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க எல்லாம் இங்க தானே இருக்கோம். நீ வர்றதுக்கு முன்னாடியே உலகத்துல மனுஷங்க இருந்தாங்க. நாங்களும் குழந்தையா இருந்தோம், நண்பர்களா சின்ன வயசுல இருந்து. இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு சந்திச்சிருக்கோம். அப்ப சிரிச்சு பேசிட்டு தான் இருப்போம். ஒருவேளை அப்பப்போ கண்ணுல கண்ணீரும் வரலாம். மகளே, உன் மாமனார் இருக்காரே, அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவரை நல்லா பாத்துக்கோ, புண்ணியம் கிடைக்கும்.